பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேடு புகாரை அடுத்து உயர்கல்வித்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேடு புகாரை அடுத்து உயர்கல்வித்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலறிய விவரங்களை நமது செய்தியாளர் குமரேசனிடம் கேட்கலாம். குமரேசன், விவரம் என்ன? அதாவது பல்வேறு சர்ச்சைகளுக்கும் முறைகேடுகளுக்கும் ஊழல்களுக்கும் ஆளாகி வருவது பெரியார் பல்கலைக்கழகம். இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஜெகநாதன் அவர்கள் பதவியேற்ற இந்த 3 ஆண்டு காலத்தில் ஏராளமான முறைகேடுகள், புகார்கள், ஊழல்கள் நடந்துள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள், குறிப்பாக ஆசிரியர் சங்கத்தினர், மாணவர்கள் தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. இந்த துணைவேந்தரின் செயல் அத்தனைக்கும் உறுதுணையாக இருந்தவர் பதிவாளர் தங்கவேல். இவர் பொறுப்பு பதவிதான் வகித்து வருகிறார். இந்த பதிவாளர் தங்கவேல் மூலமாக தான் பல்வேறு ஊழல்கள், முறைகேடுகளை செய்திருப்பதாக ஒரு தகவல் வெளியானது. இது தொடர்பாக தான் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வைத்த அந்த தொடர் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அரசு கூடுதல் செயலாளர் பழனிசாமி IAS ஏற்கனவே அவர் ஒரு ஆய்வு குழு மூலம் பல்வேறு ஆய்வு நடத்தினார்கள். அதாவது இந்த பல்கலைக்கழகத்தில் என்னென்ன முறைகேடுகள் நடந்தது என்பது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டது. அந்த ஆய்வில் முறைகேடுகள் செய்வது உறுதியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பெரியார் பல்கலைக்கழக பதிவாளராக இருக்கக்கூடிய தங்கவேல் கணனி அறிவியல் துறை தலைவராக இருக்கிறார். இவர் பணி நியமனம் உள்ளாட்சி தணிக்கை துறையின் அடிப்படையில் இடம்பெற்றது. அது சட்டப்படி தவறானது என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இவர் பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து பல்வேறு ஊழல்களை செய்திருக்கிறார். குறிப்பாக துறைக்கு தேவையான அனைத்து அறைக்கலன்களும் ஒரே நிறுவனத்தில் கொள்முதல் செய்தது. அவ்வாறு வாங்கிய அறைக்கலன்களுக்கு ரசீது 2 முறை பணம் பெற்றது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் தொடர்பான தகவல்கள் வெளியாகிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வளாகத்தில் வைஃபை நிறுவுதல், பராமரித்தல், அதற்கான ஹார்ட்வேர் மற்றும் சாப்ட்வேர் கொள்முதலில் தொடர்ந்து முறைகேடுகள், கடந்த ஆண்டுகளில் கணிப்பொறி, இணையம், ஆட்டோமேஷன், வெப் சர்வீஸ்கள் கொள்முதல் செய்வதில் முறைகேடுகள், கணனி அறிவியல் துறை தலைவரும் மற்றும் பல்கலைக்கழக கணனி மைய இயக்குநருமான அந்த தங்கவேல் கணனி பொறி கொள்முதல் செய்ததில் பெரும் ஊழல் மற்றும் உயர்கட்டமைப்பு கொண்ட கணனி பொறிகளின் விவரங்களை குறிப்பிட்டு விலைப்புள்ளிகள் கோரப்பட்ட குறைந்த திறனுள்ள கணிப்பொறிகளை வாங்கியதில், கொள்முதல் செய்ததில் முறைகேடு என பல்வேறு முறைகேடுகள் இவர் இருந்த காலத்தில் அரங்கேறி இருக்கிறது. அது இந்த ஆய்வுகளில் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் அரசு செயலாளர் தற்போது அவர் பணி, அதாவது ஓய்வு பெறும் காலம், அதாவது பிப்ரவரி 29ஆம் தேதி அவர் ஓய்வு பெற இருக்கிறார். அதற்கு அவரை ஓய்வு பெற விடாமல் அவரை தற்போது அவருக்கு இந்த அரசாணை வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் இனி, அதாவது அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பண பலன்கள், சலுகைகள் எதுவும் கிடைக்காது என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. குமரேசன், இந்த பதிவாளருடைய பணியிடை நீக்கத்தை தொடர்ந்து இந்த முறைகேடு புகார் தொடர்பாக வேறு யாரிடம் விசாரணை நடத்த வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக இந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன் மீது ஏற்கனவே பூட்டர் பவுண்டேஷன் என்ற ஒரு தனியார் நிறுவனம் தொடங்கியதில் அவர் பல்வேறு வகையில் கட்டணம் பெறுவதில் மோசடி என்பது உள்ளிட்ட பல்வேறு வகையில் மோசடி செய்ததாக அவர் மீது புகார் எழுந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் சேலம் கருப்பூர் போலீசார் புகாரை பதிவு செய்து அவரை கைது செய்தனர். ஆனாலும் கூட அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, அதாவது ஆளுநர் அவர்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் ஜாமீனில் உடனடியாக விடுவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஆளுநர் ரவி அவர்கள் நேரடியாக பல்கலைக்கழகத்திற்கே வந்து பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஜெகநாதன் ஆகியோருடன் தன்னிச்சையாக பேசி அவர்களுக்கு நாங்கள் உங்கள் பின்னால் இருக்கிறோம் என்ற வகையில் அவர் ஆறுதல் சொல்லிவிட்டு சென்றார். அந்த வகையில் தான் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன் தனது 3 ஆண்டு காலத்தில் பல்வேறு முறைகேடுகள், ஊழல்களை செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அவரை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதற்கு உறுதுணையாக இருந்தவர் தான் தற்போது இந்த பணியிடை நீக்கத்தில் ஈடுபட்டுள்ள தங்கவேல், பதிவாளர் தங்கவேல். இவர் அனைத்து வகையிலும் துணைவேந்தருக்கு துணையாக இருந்திருக்கிறார். அதாவது அவருடைய அந்த பதிவாளர் பொறுப்பு என்பதே அவருக்கு தவறாக வழங்கப்பட்டிருக்கின்றது என்று ஆட்சி மன்ற குழு மட்டுமல்லாமல் ஆசிரியர் சங்கங்களும் பல்வேறு வகையில் குற்றம் சாட்டி வந்தன. அவருக்கு தகுதியே இல்லை, பதிவாளர் பொறுப்பு வகிப்பதற்கான அவர் தகுதி இல்லை. அது மட்டுமல்லாமல் அவர் கணித பேராசிரியராக இருந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தற்போது கணனி அறிவியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அவருக்கு பதிவாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது முற்றிலும் சட்ட விதிகளுக்கு புறம்பானது. எனவே அவரை நீக்க வேண்டும், பதிவாளர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும், அவரை பணி செய்ய அனுமதிக்க கூடாது, அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று பல்வேறு வகையில் ஆசிரியர் சங்கமும் அதே போல மாணவர்கள் சங்கமும் குற்றம் சாட்டி வந்தன. இந்த நிலையில் தான் தற்போது அவரை பணியிட நீக்கம் செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி குமரேசன்.
சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு புகார் தொடர்பாக பதிவாளர் தங்கவேல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆதி திராவிடர் இளைஞர்களுக்கு நடத்தப்படும் திறன் மேம்பாடு பாட்டு திட்டங்களில் பெரும் முறைகேட்டில் ஈடுபட்டதும் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பாக பதிவாளர் தங்கவேல் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பிப்ரவரி 29ஆம் தேதி ஓய்வு பெற இருப்பதாலும் முறைகேடு செய்தது உறுதியாகியுள்ளதாக தங்கவேலை பணியிடை நீக்கம் செய்ய துணைவேந்தருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேடு புகாரை அடுத்து உயர்கல்வித்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. பல்கலையில் தனது துறைக்கு தேவையான பொருட்கள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பாக பதிவாளர் தங்கவேல் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கணினி அறிவியல் துறைக்கு ஒதுக்கிய நிதியை விதிகளை மீறி தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தேவைக்கு அதிகமாக கணினிகளை கொள்முதல் செய்து நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் தங்கவேல் மீது புகார் எழுப்பப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் இளைஞர்களுக்கு நடத்தப்படும் திறன் மேம்பாட்டு பாடத்திட்டங்களில் பெரும் முறைகேட்டில் ஈடுபட்டதும் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிப்ரவரி 29ஆம் தேதி ஓய்வு பெற இருப்பதாலும் முறைகேடு செய்தது உறுதியாகியுள்ளதாக தங்கவேலை பணியிடை நீக்கம் செய்ய துணைவேந்தருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேடு புகாரை அடுத்து உயர்கல்வித்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. பல்கலையில் தனது துறைக்கு தேவையான பொருட்கள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கணிப்பொறி, இணையம் மற்றும் உபகரணங்கள் கொள்முதலில் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதும் தணிக்கை குழுவில் ஆய்வில் தெரியவந்துள்ளது. கணினி அறிவியல் துறைக்கு ஒதுக்கிய நிதியை விதிகளை மீறி தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேவைக்கு அதிகமாக கணினிகளை கொள்முதல் செய்து நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் தங்கவேல் மீது புகார் எழுந்துள்ளது. ஆதி திராவிடர் இளைஞர்களுக்கு நடத்தப்படும் திறன் மேம்பாட்டு பாடத்திட்டங்களில் பெரும் முறைகேட்டில் ஈடுபட்டதும் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிப்ரவரி 29ஆம் தேதி ஓய்வு பெற இருப்பதாலும் முறைகேடு செய்தது உறுதியாகியுள்ளதாக தங்கவேலை பணியிடை நீக்கம் செய்ய துணைவேந்தருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்த முறைகேடு புகாரை அடுத்து உயர்கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. கணிப்பொறி, இணையம் மற்றும் உபகரணங்கள் கொள்முதலில் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதும் தணிக்கை குழு ஆய்வில் நிரூபணமாகியுள்ளது. கணினி அறிவியல் துறைக்கு ஒதுக்கிய நிதியை விதிகளை மீறி தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேவைக்கும் அதிகமாக கணினிகளை கொள்முதல் செய்து நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக தங்கவேல் மீது புகார் எழுந்துள்ளது. ஆதி திராவிடர் இளைஞர்களுக்கு நடத்தப்படும் திறன் மேம்பாட்டு பாடத்திட்டங்களில் பெரும் முறைகேட்டில் ஈடுபட்டதும் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை என்பது தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பேராசிரியர் இளங்கோவன் தற்போது தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு இளங்கோவன். வணக்கம். வணக்கம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் மீது தற்பொழுது சஸ்பெண்ட் நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது. உங்களுடைய முதல்கட்ட பார்வை. இந்த நடவடிக்கை அரசு சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதை முன்னரே எடுத்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது எடுத்திருக்கிற நடவடிக்கையை நான் முழு மனதாக வரவேற்கிறேன். தொழிலாளர் சங்கமும், பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கமும், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமும் 100 விழுக்காடு இதை வரவேற்கிறது. அதே வேளையில் தங்கவேலோடு சேர்ந்து மோசடி செய்த அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களையும் தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும். ஏனென்றால் கடந்த 1 மாதமாக ஆவணங்களை, சாட்சியங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நேரடி நிர்வாகத்தில் தான் பல்கலைக்கழகம் இருக்கிறது. ஆதலால் துணைவேந்தரையும் அரசு பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கணபதி அவர்களை சஸ்பெண்ட் செய்து
பணி நீக்கம் செய்தது போல துணைவேந்தர் ஆர் ஜெகநாதன் அவர்களையும் தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். ஊழலை ஒழிப்பதில் முதல் கட்டமாக, பல்கலைக்கழக ஊழல்களை ஒழிப்பதில் முதல் கட்டமாக தமிழக அரசு எடுத்துக்கின்ற நடவடிக்கையை நான் முழு மனதாக வரவேற்கிறேன். உயர்கல்வித்துறை எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கருதுறீங்க? இது நேரடியான பயம் மட்டுமில்லாமல் உண்மையாக உழைக்க வேண்டும், லஞ்சத்திற்கு துணை போகக்கூடாது, சட்டம் தனது கடமையை செய்து ஒவ்வொருவரும் ஊழல் குற்றவாளிகளை கூண்டையில் ஏற்றும் என்ற ஒரு அரிய எச்சரிக்கையை தமிழக அரசு இந்த பல்கலைக்கழகம் மட்டுமில்லாமல் எல்லா பல்கலைக்கழகங்களும் ஊழல் பேர்வழிகளுக்கு இது மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் நடைபெறக்கூடிய ஊழலை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஊழலில் ஈடுபடக்கூடிய பதிவாளர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை உடனே தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பார்வைக்கு மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.